அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவு ஒரு சுவாரஸ்யமான பதிவு. மேஷ ராசி கணவன், மிதுன ராசி மனைவி, ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை பயணம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத இந்த பதிவுல பார்க்க போறோம். ஒரு செம எனர்ஜியான ராசி பொருத்தமா இந்த பொருத்தம் நிச்சயமா இருக்கும். ஒரு பக்கம் அதிரடியான வேகமான மேஷ ராசியான், இன்னொரு பக்கம் செம ஷார்ப்பான புத்திசாலியான மிதுன ராசி பெண். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த வீடியோவை அவசியம் பார்க்க வேண்டிய நபர்கள் யாருன்னா, கல்யாணம் ஆக போறவங்க மட்டும் இல்லைங்க, ஏற்கனவே கல்யாணம் ஆகி வீட்டில் சின்ன சின்ன சண்டை போடுற தம்பதிகளும் இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஏன்னா உங்க வாழ்க்கை துணையோடைய மைண்ட் செட் என்னங்கிறத இன்னைக்கு நான் ரகசியமா சொல்ல போறேன். மேஷம்ங்கிறது நெருப்பு, மிதுனம்ங்கிறது காற்று. காத்தடிச்சா நெருப்பு இன்னும் வேகமா எரியும். ஆனா அதே காத்து சூறாவளியா மாறுனா என்ன ஆகும்னு நினைச்சு பார்க்கணும் இல்லையா? வாங்க விரிவா பார்க்கலாம். மேஷராசி கணவரின் ஆளுமையை பொறுத்த வரைக்கும், மேஷராசி கணவருக்கு அதிபதி செவ்வாய் பகவான். இவர் ஒரு கமாண்டர் மாதிரி. இவர் நினைச்சத உடனே நடக்கணும்னு எதிர்பார்ப்பாரு. இவருக்கு தூக்கம் ஓய்வுங்கிறதெல்லாம் பெருசா பிடிக்காது. எப்பவுமே எதையாவது சாதிக்கணும்னு ஓடிக்கிட்டே இருப்பாரு. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேச தெரியாது. பிடிக்கலன்னு மூஞ்சுக்கு நேரம் சொல்லிடுவாரு. தன்னுடைய மனைவி பார்க்க லட்சணமா கௌரவமா இருக்கணும்னு நினைப்பாரு. அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு தருவாரு. மிதுனராசி மனைவியின் ஆளுமையை பொறுத்த வரைக்கும், மிதுனராசி மனைவிக்கு அதிபதி புதன் பகவான். புதன்னா அறிவில்லையா? ஏன்னா புத்திக்காரகன் புதன். இவங்க கிட்ட பேசி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. இவங்க ஒரு நேரத்துல ஒரு விஷயத்த மட்டும் செய்ய மாட்டாங்க. ஒரே நேரத்துல 2-3 வேலையை செய்யற திறமை இவங்க கிட்ட அதிகமாவே இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே அதுல இருக்கிற சாதக பாதகங்களை அலசி ஆராயாம விட மாட்டாங்க. இவங்களுக்கு தனிமை பிடிக்காது. எப்பவும் யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இல்லனா ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை பார்க்கலாமா? மேஷராசி கணவர் திடீர்னு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு ஒரு 10 லட்சம் ரூபாய் முதலீடு செய்ய போறேன்னு சொல்றாருன்னு வச்சுப்போமே. அவரோட வேகம் என்னன்னா, நாளைக்கே அட்வான்ஸ் கொடுத்து கடையை திறக்கலாம்னு பாப்பாரு. ஆனா மிதுனராசி மனைவி அங்கதான் பிரேக் போடுவாங்க. அந்த தொழில்ல இப்ப லாபம் வருமா, ஜிஎஸ்டி என்ன, இன்னும் 2 வருஷம் கழிச்சு மார்க்கெட் எப்படி இருக்கும்னு ஒரு பட்ஜெட் ரிப்போர்ட்டே ரெடி பண்ணுவாங்க. இப்போ கணவருக்கு கோபம் வரும். ஆனா மனைவியோட அந்த புத்திசாலித்தனம் தான் அந்த முதலீட்டை காப்பாத்தும். இந்த ஜோடியை பொறுத்த வரைக்கும் இவங்க கணவன் மனைவியா இருக்கிறத விட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இவங்களுக்குள்ள ரகசியங்களே இருக்காது. ஒரு மேஷராசி ஆணுக்கோ அல்லது மிதுனராசி பெண்ணுக்கோ கவலைன்னா அவங்க வேற யார்கிட்டையும் போக மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாலே அந்த பிரச்சனை முடிஞ்சிரும். இதுக்கு ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை பார்ப்போமா? ஷாப்பிங் போனா இந்த ஜோடி பண்ற அலப்பறை இருக்கே கொஞ்சமா இருக்காது. மேஷராசி கணவர் ஒரு ஷர்ட் எடுப்பார். இது நல்லா இருக்கு, பேக் பண்ணுங்கன்னு 5 நிமிஷத்துல கிளம்ப பார்ப்பார். ஆனா மிதுனராசி மனைவி, இருங்க இதுல வேற கலர் இருக்கான்னு பார்ப்போம், ஆன்லைன்ல விலை கம்மியா இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு இழுப்பாங்க. கடையில கணவர் எரிச்சலா வெளியில போய் நிப்பார். ஆனா மனைவி செலக்ட் பண்ணி ஒரு துணியை எடுத்துட்டு வருவாங்க பாருங்க, அதை எல்லோரும் பாராட்டுவாங்க. அப்போ கணவர் மனசுக்குள்ள நினைச்சுப்பார், நம்ம வைஃப் செலக்ஷனே தனிதான்னு பெருமைப்பட்டுப்பார். மேஷராசி ஆண்களை பொறுத்த வரைக்கும் தான் ஒரு ஆளுமைன்னு காட்ட நினைப்பாரு. மிதுனராசி பெண்ணை பொறுத்த வரைக்கும் அதை லாஜிக்கா தட்டி கேட்பாங்க. இது சில சமயம் பெரிய சண்டையில போய் முடியும். மிதுனராசி பெண் எல்லார் கூடவும் ஜாலியா சிரிச்சு பேசுவாங்க. இது சில சமயம் பொசசிவ் குணம் கொண்ட மேஷராசி ஆணுக்கு பிடிக்காம போகலாம். இதுக்கு தீர்வு என்னன்னு பார்க்கும்போது, மிதுனராசி பெண்கள் சபையில கணவரை விட்டு கொடுக்காம பேசணும். மேஷராசி ஆண்கள் மனைவியுடைய அறிவை மதிச்சு அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். சுருக்கமா சொல்ல போனா, மேஷம்ங்கிறது ஒரு காரோட என்ஜின் மாதிரி, மிதுனம்ங்கிறது அந்த காரை ஓட்டுற டிரைவர் மாதிரி. டிரைவர் சொல்றத என்ஜின் கேட்டுச்சுன்னா இந்த வாழ்க்கை பயணம் ரொம்ப தூரம் இனிமையா போகும். ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கோங்க, ஈகோ பார்க்காம விட்டு கொடுங்க. உங்க வாழ்க்கை நிச்சயமா சொர்க்கமா மாறும். உங்க ராசி மேஷம் அல்லது மிதுனமா இருந்தா உங்க லைஃப்ல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்துக்கங்க. வீடியோல சொல்லியிருக்க விஷயங்கள் பொதுவான பலன்கள். மற்றபடி உங்க சுயஜாதகத்துல இருக்கும் கிரக நிலைகளும் தற்போதைய தசாபுத்திகளும் தான்
உங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்கணும், எப்படி நடக்கணுங்கிறத முடிவு பண்ணும். அதனால உங்க சுயஜாதகத்துல கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்கு, இப்ப என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையின் போக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சு நடந்துக்கலாம். அதற்கேற்ப பரிகாரங்கள் பண்ணும் பட்சத்துல உங்க வாழ்க்கைய நிச்சயமா நீங்க சிறப்பானதா மாற்ற முடியும். நீங்க உங்க சுயஜாதகம் பார்க்க விரும்பினா ஜாதகம் பார்க்கன்னு கீழே கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் மீண்டும் சந்திப்போம்.